ஹலோ வெல்கம் பேக் டு ரோசாஸ். நான் உங்கள் குமரவேல். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரியான பிளேஸ்க்கெலாம் போயிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க. நான் புதுசாக ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ரூட்டில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஃபேமஸான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, டேம் இருக்குங்க. அப்புறம் ஹில்ஸ் ரோடெல்லாம் நல்லா வேறு லெவலில் இருக்கும். அது போக ஆஃப் ரோடெலாம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அது போக ட்ரெக்கிங் போகிற மாதிரியான ரூட்லாம் கூட இந்த ரூட்டில் இருக்குது. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சின்னதாக ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கொடுப்பலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை தேவரமலை வழியாக நம்ம மட வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு நம்மளால் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி ஏஎல்எம்பி மகால் அப்படின்ற இடத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு குருநாத சுவாமி கோயில் வந்துட்டு போகலாங்க. அந்த குருநாத சுவாமி கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து திருவிழா நடத்தப்படும். அந்த திருவிழாவில் குதிரைச்சந்தை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பண்டிகைங்க. அந்த குதிரைச்சந்தையில் குதிரைகளுக்கு தேவையான லாடம், அந்த வண்டிகள், அணிகலங்கள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல கிடைக்கும். குதிரைச்சந்தை இல்லாத மாட்டுச்சந்தையும் வந்து நடக்குங்க. இந்த குதிரைச்சந்தையானது திப்பு சுல்தான் காலத்திலிருந்தே வந்துட்டு நடைபெற்று வருவதாகவும் சில வரலாறுகள் கூறப்படுது. நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வனக்கோவிலுக்கு போகக்கூடிய ரூட்டுங்க அந்த இடத்துல. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வரட்டுப்பள்ளம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல எல்லா வாகனங்களையும் முறையாக சோதனையிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டிகளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வண்டியில் வரவங்க எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக வாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுக்கிங்க. இந்த ரோட்லலாம் வந்துட்டு மிருகங்கள் இருக்கவும் அந்த மாதிரி நிறையா போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாமல் வண்டியை நம்ம நிறுத்த வேணாங்க. நம்ம சேஃப்டிக்கு வசரம் நம்ம சொல்லிக்கிறேன். இந்த வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட் தாண்டதையும் 1980 ஓப்பன் பண்ண அந்த வரட்டுப்பள்ளம் டேம் அப்படிங்கிறது இந்த ரூட் வழியாக போகலாங்க. அந்த லெஃப்ட் சைடு மென்ஷன் பண்ணிக்க இடத்துல அந்த டேம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 அடி கொள்ளளவு கொண்டது. சின்ன டேமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும். அந்த டேமுக்கு பர்கூர் மலைகளிலிருந்து வரக்கூடிய மழை நீரை சேமித்து அங்கே அந்தியூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் வந்துட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ரூட் வழியாக நம்ம எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமரைக்கரை ஏரியான்றது சென்ட்ரான ஏரியாங்க. அங்கேருந்து மணியாச்சி பள்ளம் வழியாக கொங்காடே அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகலாம். அது ரூட் செம்ம வேறு லெவலில் இருக்கும். அதுக்குண்டான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். அது போக அந்தியூர்லேருந்து மேற்கு பக்கமாக ஒரு ரோடு போங்க. அந்த ரோடு வழியாக போனோம்னா கர்கேகண்டி, பர்கூர், தட்டக்கரை, தாளக்கரை வழியாக கர்கேகண்டி ரீச் ஆகி கர்கேகண்டிலேருந்து 4 ரோடு ராமபுரா வழியாக நம்ம மைசூர் வரைக்குமே போகலாங்க. நம்ம அந்தியூர்லேருந்து வரும்போது வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு சில கிலோமீட்டர் வந்தது ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்குங்க. அந்த ஹில்ஸ் ஏறும்போது நம்ம வரட்டுப்பள்ளம் டேமோட ஃபுல் வியூவையும் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். அந்த மலைகளை ஒட்டின வாக்கில் இருக்கக்கூடிய அந்த டேமெல்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம டிரைவர் சதாசிவன் வந்துட்டு ஹில்ஸ் எல்லாம் செம்ம வேறு லெவலில் ஓட்டிகிட்டு வந்திருந்தாரு. சாங் கலெக்ஷன்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட் இஷ்யூன்றனால ப்ளே பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அப்படியே அந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த விஷயங்களை அப்படியே கேட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இயற்கை அமைப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் எவ்வளவோ ஃபேமஸான இடத்துக்குலாம் போயிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களோட அனுபவங்களை நமக்கு கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து நம்மளால் அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த திம்பம் மலைகள் வழியாக மைசூர் போகிறதுக்கு
ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரம் மலை வழியாக மைசூர் போகிறதுக்கும் நைட் 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தடை விதிச்சிருக்கனால அதிகப்படியான வாகனங்கள், அதாவது பஸ்கள், லாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தியூர்லேருந்து கர்கேகண்டி வழியாக தான் மைசூர் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஈரோடு வழியாக நீங்கள் மைசூர் போகிறீங்க அப்படின்னாலும், பகலில் இருந்தாலும் நைட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த ரூட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், லாரிகள்லாம் கூட இந்த ரூட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது. சும்மா பொறுமையாக அழகாக போயிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு பர்கூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் குறுகலாக தாங்க இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வண்டியில் வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். இது போக அந்த தாமரைக்கரையிலேருந்து நான் இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தாமரைக்கரையிலேருந்து மணியாச்சி பள்ளம் வழியாக கொங்காடி அப்படின்ற கிராமத்துக்கு போகலாம். கிட்டத்தட்ட தாமரைக்கரையிலேருந்து 26 கிலோமீட்டர் வரும். அந்த மணியாச்சி பள்ளம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, அந்த மணியாச்சி பள்ளத்தை ஒட்டின வாக்கில் கீழே இறங்கி சும்மா காட்டுகளை கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு அருவி இருக்குங்க. சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது போக அந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கொங்காடி அந்த கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா, கொங்காடி மலைகள் மேலே கருப்பனார் கோயில் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் தாமரைக்கரை வந்துட்டு இப்போ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் மடம் வரைக்கும் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கக்கூடிய இடம் தாங்க தாமரைக்கரை. இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு இந்த கொங்காடி போகிற ரோடு இருக்குங்க. இந்த வழியாக நம்ம அந்த கொங்காடி கிராமத்துக்கு போயிடலாம். இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஹோட்டலில் டிரைவர்னா அவருக்கும் நமக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அந்த சின்ன பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ் தாங்க அந்த கொங்காடி கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வண்டிங்க. அந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணி அதோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் அப்புறமேட்டு பாருங்கள். இந்த இடம் தாங்க தாமரைக்கரை. இந்த இடத்துலேருந்து நேராக போனோம்னா பர்கூர், ஊசிமலை, தட்டக்கரை, தாரக்கலை வழியாக நம்ம கர்கேகண்டி ரீச் ஆகி அங்கேருந்து நம்ம மைசூர் போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் சைடு தேவர்மலை போகிறதுக்கு, தேவர்மலை மடம் போகிறதுக்கு நம்ம ரைட் சைடு நம்ம கட் ஆகிறோம். நம்ம அந்த ரூட்டில் கர்கேகண்டி வழியாகவும் நம்ம ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். நான் வீடியோ ஷூட் பண்ணல. நம்ம அதை ஒரு டைம் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அதையும் நம்ம போடுறோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரைட் சைடு பசுனேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. பழமையான கோயில். இந்த இடத்துல பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு ஒரு குளம் மாதிரி இருக்குல்ல, இந்த இடம் தாங்க தாமரைகள்லாம் நிறையா இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல தாமரை அதிகமாக இருக்கிறதுனால தாமரை ஏறின்னு வச்சா நம்ம தெரில. இந்த இடத்துல பாருங்கள், ரைட் சைடு மூன்வால்க் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்ஸும் கூட இருக்குங்க. அந்த ரெசார்ட் பற்றி எனக்கு அதிகம் தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் அந்த ரெசார்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த ரெசார்ட்ஸை பற்றின கமெண்ட்ஸு சொல்லுங்கள். ஏன்னா சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபில் பார்க்குறதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து சில கிலோமீட்டர்கள் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசங்க. சில இடங்களில் ஏறுற மாதிரி இருக்கும், சில இடங்களில் இறங்குற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி மேடும் பள்ளங்களாக தான் ஏறி இறங்கி போய்ட்டுருக்கும். ரோடு வந்து ரொம்ப மோசங்க ஒரு சில இடத்துலலாம். ஸோ ஓன் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க தயவு செஞ்சு சேஃப்டியாக வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வண்டியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிக்கு ஒரு வண்டி எடுக்கிறாங்க அந்தியூர்லேருந்து மடத்துக்கு. அதே மாதிரி 7:50க்கு எடுக்கிறாங்க. அந்த வண்டியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது போக மதியம் 1 மணிக்கு எடுக்கிறாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா தட்டக்கரை போயிட்டு தட்டக்கரையிலேருந்து மடம் போகும். மடம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்தியூர் வருங்க. இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பெஸ்டு வெஹிக்கிள்ங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்காகவும் இந்த ஸ்கூலுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த வண்டி இயக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த கிராமத்துக்கு வந்து எப்படியோ ஒரு வண்டி போட்டு ஆப்ரேட் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரூட்டில் ஓடக்கூடிய டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாகவும் பழகுறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. நீங்கள் ஒன்ஸ் இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரூட்டில் கூட ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதாவும் நம்ம டிரைவர் சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஈரட்டின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட் சைடு காட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதாகவும், அந்த ஃபால்ஸ் சும்மா அருமையாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு அந்த ஃபால்ஸை நம்ம போய் நம்ம தனியாக நம்ம ஒரு விளாக் மாதிரி கூட நம்ம சேனலில் போடலாம். இது போக இந்த ரூட்டில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க மாதிரியே கிளைமேட்டு இந்த ரூட்டில் இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வெளியே இருக்க ஒரு சீனரிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஒரு 9 மணிக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கிளைமேட் எல்லாமே.
ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நம்ம தம்பனையிலே சொல்லியிருப்போம், இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினி ஊட்டின்னு சொல்லிட்டு. மறக்காமல் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த ஈரட்டி. இந்த ஈரட்டியிலேருந்து நம்ம வலது பக்கம் நம்ம வந்துட்டு ஒந்தனை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய சில பள்ளி குழந்தைகள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கும், அந்த ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்த காலையிலே ஈவினிங் மட்டும் இந்த ரூட்டில் போயிட்டு வரதாகவும் நம்ம கண்டக்டர் அண்ணா மதேசனை சொல்லியிருந்தார். பாருங்கள், அப்படியே அந்த பனி மூடிய மலைகள்லாம் பார்த்தி உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரூட்டில் நான் ட்ரை பண்ண சொல்கிறது. முக்கியமாக இந்த பைக் ரைடர்ஸ் அண்டு நேச்சர் லவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே எவ்வளோ ஃபேமஸான இடத்துக்கெல்லாம் போய் நம்ம சுற்றுறத விட, இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத இடங்கள்லாம் நீங்கள் சுற்றும்போது உங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பனி மூடிய அந்த மலைகள், அப்புறம் சுற்றிலையுமே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் தான். அந்த கிராமங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். ஸோ அந்த ரூட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ட்ராகிட்டு இருக்கக்கூடிய கிராமம் தாங்க இந்த ஒந்தனை. மேக்ஸிமம் இந்த தாமரக்கரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகட்டும், நடுநிலைப்பள்ளி ஆகட்டும், உயர்நிலைப்பள்ளி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்கள் எல்லாமே இருக்குது. ஸ்கூல்கள் ஸ்டாஃபுங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பஸ்லாம் ட்ராவல் பண்ணிக்க அந்தியூர்லேருந்து இந்த மடத்துக்கு எவ்வளோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 40 தாங்க டிக்கெட்டு. சும்மா வெரி வெரி லோ பட்ஜெட்டில் தான். அதனால தான் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது போக நம்ம நிறையா ரூரல் பிளேஸ் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஒந்தனை போயிட்டு ஒந்தனையிலேருந்து மறுபடியும் ஈரட்டி வந்து ஈரட்டிலேருந்து கிழக்கு பக்கமாக வந்துட்டு தேவர்மலை போகிற ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் தான் வரும். பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸை நம்பி தான் இருக்காங்க. இந்த இடத்துல ரைட் சைடு பாருங்களேன், ஏறு பூட்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, நம்ம இது மாதிரி மலை கிராமங்கள்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தரைப்பாலம் வந்து 2 இடத்துல உடைபட்டு இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் இடத்துல நம்ம இதாக இருக்குது. இப்போது இன்னொரு இடத்துல வந்துட்டு தரைப்பாலம் உடஞ்சிருக்கும். இது போக இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவர்மலையில் ஒரு 30 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களோட சமாதிகளும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து தேவர்மலை அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த தாமரக்கரையில் கிழக்கு மலை கிராமங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரட்டி, ஒந்தனை, அப்புறம் தேவர்மலை, மடம், இது மாதிரி ஏகப்பட்ட மலை கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாத்துக்குமே ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது 11th 12th எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேவர்மலையில் தாங்க இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கூல் குழந்தைங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த தேவர்மலை என்ற இடத்துக்கு போகிறாங்க. மற்றபடிக்கு அந்த சின்ன ஸ்கூல்லாம் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அந்த நடுநிலைப்பள்ளி, அப்புறம் 10th வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே சில இடங்கள்லாம் ஸ்கூல் வசதி எல்லாமே இருக்குது. மருத்துவ வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் தான், அதுவும் தாமரக்கரையில் இருக்கக்கூடிய ஏரியா தான். வேறு பெரிய மருத்துவ செலவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தியூர் இல்லைன்னா ஈரோடு, இந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்கெல்லாம் பயணப்பட்டு போகிறாங்க. இந்த தேவர்மலை அடுத்து மடம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு மடம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 900 950 வருஷங்கள் பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்கிறதாகவும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து இப்போ எந்த நேரத்தில் எப்போ போனாலும் சரி, வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா உணவு வந்து பரிமாறுவாங்களாமா. சப்போஸ் அந்த நேரத்தில் நீங்கள் போகிற நேரத்தில் உணவு இல்லைன்னா கூட ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி உங்களை உணவு தயார் பண்ணி உங்களுக்கெல்லாம் பரிமாறதாகவும் இன்றளவும் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க. உணவு பரிமாறது இல்லாமல் குளிக்கும் இடம், தங்கும் இடமெல்லாம் கூட ஏற்படுத்தி தரதாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு ஆடம்பரத்தையும் எதிர்பார்க்காம நாம் போயிட்டு ஒரு மன அமைதிக்கு வசரம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த நீங்கள் போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளால் இந்த வீடியோவில் அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் அந்த பஸ்ஸில் போயிட்டு நமக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருந்துச்சு. நம்ம அங்கே சாப்பிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு நமக்கு டைம் சரியாக இருந்துச்சு. இது போக இந்த மடம் கிராமத்திலிருந்து மாதேஸ்வரம் மலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு காட்டு வழித்தடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த வழித்தடத்தில் வந்துட்டு பஸ்ஸோ இல்லை லாரியோ பைக்கோ எதுவுமே போக முடியாது, நடந்து தான் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த கிராம மக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயம் செய்யறதுக்கு உண்டான அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அந்தியூரில் இருக்கக்கூடிய எல்லா மலை கிராமங்கள் எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். அதிகப்படியான விவசாயங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2வது வந்துட்டு தரைப்பாலம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
இது வந்து எத்தனை வருஷம் ஆச்சோ தெரில வந்துட்டு நான் அப்படியே கிடப்பில் கிடக்கு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரொம்ப மோசங்க. ஏன்னா கிராம மக்கள்லாம் போக்குவரத்து எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரைட் சைடு பாருங்கள் ஒரு சின்ன தடுப்பணை இருக்குது. அந்த இடத்துல சின்ன பசங்கள்லாம் குளிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். இந்த இடம் தாங்க வந்து தேவர்மலை. இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்களாங்க. இது பக்கத்துலேயே வந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கிறதா சொல்லி இந்த பஸ்ஸில் வந்த ஒரு டீச்சர் சொல்லியிருந்தாங்க. இந்த கிராமங்களுக்கு சாலை வசதி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த கல்வி சேவை அப்படின்றது வந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்களையுமே வந்துட்டு இந்த பள்ளிக்கூட வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் கண்டக்டர் மாதேசனை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலுங்க. சின்ன குழந்தைகிட்டலாம் கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு ஏற்றிட்டு கொண்டு போய் சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டுருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் ட்ராவல் பண்ணாலும் சரி, இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எப்படி பழகுறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த தேவர்மலையிலேருந்து மடம் போகும்போது ஒரு சில இடத்துல மேடு மாதிரி இடத்துல ஒரு 2-3 பெண்டு ஏறிச்சு. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 2 மலைகளுக்கு இடையில மேட்டூர் அணையோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர்னை வந்துட்டு ஸ்லோ பண்ணி காமிச்சார். அந்த இடத்த நம்மளால் கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மேடு ஏறும்போது வந்துட்டு நம்மளால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. வந்துட்டு சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஷூட் பண்ணுவோம். நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, வீடியோ குவாலிட்டியில் இப்போ இருக்குன்ற, அதே மாதிரி இன்னும் எப்படிலாம் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம், எந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட் பண்ணலாம், அதை பற்றின உங்களோட சஜஷன் எல்லாமே சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வீடியோவை போடுவோம். அட் த ஃபைனலாக நம்ம மடம் ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்தோட பஸ் அவ்வளோதாங்க, திரும்பிடும். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அந்த மடம் அதாவது நான் சொன்ன சிவன் கோயிலும் ரீச் ஆகலாம். அதே மாதிரி அந்த மாதேஸ்வர மலை கோயிலுக்கு போகிறதுக்குன்னா ட்ரெக்கிங் வழியும் இந்த இடத்துல தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்னொரு டைம் வரக்குள்ளே பொறுமையாக நம்ம இந்த இடத்துல ஷூட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த ரூட் ட்ரை பண்ணி வீடியோ போடலான்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கங்கள்.